கட்டா குஸ்தி 2. ஸோ பார்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது நம்ம கிட்ட சேனலே கிடையாது. ஓடிடியில் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்ட் 2க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்ங்கிறது இருந்துச்சு. ஏன்னா பார்ட் 1ங்கிறது ஒரு நல்ல படம் அப்படிங்கிறதுனால. இந்த படம் வந்துட்டு பார்ட் 1ஓட லெகசியை கெடுத்த ஒரு படமா அமைஞ்சுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா சில படங்கள் வந்துட்டு பார்ட் 1ஓட ஃபேமுக்காக பார்ட் 2 எடுப்பாங்க. பட் அந்த பார்ட் 1ஓட லெகசியை வந்துட்டு கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிரும். அந்த வகையில் இந்த படம் வந்துட்டு அப்படி அமையல. பார்ட் 1 விட ஒரு நல்ல பெட்டரான ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கதையா பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரெஸ்லர். ஆப்வியஸ்லி பார்ட் 1 பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த ரெஸ்லர் கேரக்டர் வந்துட்டு இப்போதைக்கு அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா வந்துட்டு அடுத்த ரயில்வே துறையில ஒரு வேலையில போய் செட்டில் ஆகிட்டு ஒரு நல்ல லைஃப்ங்கிறத வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ கேரக்டர் வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா குழந்தைய பார்த்துக்கிட்டு வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு இவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணதுனால இவங்களுடைய கோச்சுக்கு வந்துட்டு இவங்க மேல ஒரு பொறாமைங்கிறது ஏற்படுது. இவன் வந்துட்டு பிளேயரா வந்தவ அடுத்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால இதாகி ரயில்வே துறையில வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவார்ட்லாம் வாங்குறா. நான் வந்துட்டு என்ன இப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமைங்கிறது ஏற்படுத்துது. அந்த பொறாமைங்கிறதுனால அந்த பொறாமையினால ஒரு விஷயம் பண்றது. அந்த விஷயத்தினால ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட விளையாட முடியாம ஆயிருது. அண்ட் அதுக்கு காரணமா ஹீரோ இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணி ஹீரோ ஹீரோயினுக்கு சண்டையை ஏற்படுத்திடுறாரு. ஸோ அந்த சண்டையினால அவங்க 2 பேரும் ஒரு பிரிஞ்சு டிவோர்ஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. டிவோர்ஸ் வரையும் போயிருது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இல்ல அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கறதா மீதி கதை. படத்தோட கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நிறைய மெசேஜ் நிறைய கதைங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்ன கோரா ஃபீல் ஆச்சுன்னா, மெயின் மெசேஜ் என்னவா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிற ஒரு மேட்டர். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிறது தான் ரொம்ப கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிறது எந்த ஒரு வகையிலே அவமானம் கிடையாது அப்படிங்கறத சொல்றதா தான் எனக்கு இந்த படங்கிறது ஃபீல் ஆச்சு. கதையோட ஸ்டார்டிங் வந்து எண்டு வரையும் அதை நோக்கி தான் வந்துட்டு முக்காவாசி நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறதுங்கிறது அந்த ஹீரோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பெருமை தான். வெளி உலகம் அதை எப்படி பார்த்தாலுமே சரி. அது வெளி உலகம் அப்படி பாக்குது அப்படின்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபை அவங்க அவ்வளவு கேவலமா பாக்குறதுனால தான் நான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறதா அவ்வளவு கேவலமா பாக்குறாங்கிறது அவர் சொன்னதுங்கிறது பெர்ஃபெக்டா இருந்துச்சு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி. இதை தாண்டி படத்துல வந்துட்டு இன்னும் கூட 2-3 மெசேஜ்ங்கிறது சொல்லியிருக்காங்க. போன பாட்டுல சொன்னா அதே பொண்ணுங்களை வந்துட்டு ஸ்ட்ராங்கா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு ஒரு கட்டத்துல இந்த குழந்தை கேரக்டர் மேல வந்துட்டு நீயும் ரெஸ்லர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த விருப்பத்தை வந்துட்டு திணிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது வந்துட்டு அது தப்பு தானே. ஸோ அந்த குழந்தைக்கு வந்துட்டு அது பிடிக்கல அப்படின்னா அதை பண்ணக்கூடாது. ஸோ அது தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மெசேஜுக்கு அதை சொல்லியிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட காமெடிங்கிறது வச்சிருந்தாங்க. பட் சில காமெடி தான் எனக்கு ஒர்க் ஆச்சு, சில காமெடி ஒர்க் ஆகல. அண்ட் ஒர்க் ஆகாத காமெடிங்கிறது வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்துட்டு சமூக ரீதியா ரொம்ப தப்பா இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அது என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருப்பாரு. ஸோ இவங்க வந்துட்டு ரயில்வே துறையில இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட் தான் அவங்க இருப்பாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இவர் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிறதுனால வீட்டுல இருப்பாரு. அண்ட் மீதி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அவங்க வீட்டுல இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறது, அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு சில வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அந்த ஒய்ஃபோட கேரக்டருடைய அந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே கோவமாகி இவரை வந்துட்டு எப்படியாவது முடிச்சு கட்டணும், இவரை எப்படியாவது வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோக்கஸ்ல இறங்கியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதை காமெடின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த ஒய்ஃப் கேரக்டர் கூட எல்லாம் டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது காமெடியா பாடல, எனக்கு ரொம்ப தப்பா தான் பட்டுச்சு. யாரும் முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தான் ஃபீல் ஆச்சு. அது வந்துட்டு எனக்கு தப்பா தான் பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த குழந்தை கேரக்டரோடைய டீச்சர் கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காமிச்சிருப்பாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப தப்பா தான் இருந்துச்சு. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு அவங்க காமெடின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் எனக்கு வந்து காமெடியா ஒர்க் ஆகல. ரொம்ப வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, தப்பா இருக்கு அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. அது என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அது கதைக்குள்ள அதனால பாருங்கிறது ஏறுது, அதனால ஹீரோயினுக்கு ஒரு கோவம் ஆகுது அப்படிங்கிறதுனால அதை நான் மன்னிச்சு விடுறேன். இல்லைன்னா அதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல தான் போயிருக்கும். அந்த விஷயத்துல எல்லாமே வந்துட்டு அதனால ஹீரோயின் வந்துட்டு கோவம் பண்றாங்கிறது காமிச்சதுனால ஓகே. பட் அதையுமே வந்துட்டு இவங்க தப்புன்னு சொல்லல. படத்தோட எண்டு கிட்ட வரும்போது வந்துட்டு இவங்க செஞ்ச அந்த மேட்டர் எல்லாமே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே கடந்து போயிடுறாங்களே தவிர அதெல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதை வந்துட்டு மூஞ்சி அடிச்சுமே தப்புன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். இந்த ஜூலை மந்த் மூவி பிளான் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி படமா கட்டா குஸ்தி 2 வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அவ்வளவுதான். ஜாலியா போயிட்டு உட்காந்து தியேட்டர்ல ஜாலியா பார்த்துட்டு வர ஒரு படம் தான். இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா படம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்துட்டு ஓகேவான ஒரு படமா தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பா போய் தியேட்டர்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்துட்டு மாதவனுடைய இந்த ரன் படம் வந்துட்டு ரீரிலீஸ் ஆகுது, லிங்கிசாமி படம். ஸோ அந்த இன்டர்வியூஸ் பார்த்திருந்தேன். ஸோ அந்த படம் வந்துட்டு எனக்கு பார்த்ததே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ போயிட்டு வரேன். பை.